Hi students, last class na பார்த்தோம் second chapter வந்து எப்படி HCF கண்டுபிடிக்கிறது by Euclid's division algorithm, division lemma இதெல்லாம் பார்த்தோம். division algorithm பார்த்தோம். அது எப்படி HCF கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் Euclid's division lemma பார்த்தோம். அதுக்கு அப்புறம் Euclid's division algorithm அது எப்படி HCF கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதான் தெரியும் உங்களுக்கு. என்ன செஞ்சு பார்க்கணும்னா a bq plus r இந்த ஃபார்முலா போட்டு என்ன டிவைட் பண்ணிட்டே வந்தோம் அப்படினா நமக்கு எப்ப 0 வந்துச்சுனா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, அதோட டிவைஸை தான் நம்ம HCF எடுத்து செய்வோம். ஓகே, அதே தான் இங்க யூஸ் பண்ண போறோம். If the HCF of 210 and 55 is expressible in the form 55x minus 325 find x. அதாவது இந்த ரெண்டுடைய HCF கொடுத்திருக்காங்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதோட வேல்யூ x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அது HCF கொடுத்திருக்காங்க. So first இந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சு இது ஈக்குவல் பண்ணனும். இது HCF தான். ஓகேவா, so using Euclid's division algorithm நம்ம HCF முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னது a bq plus r அந்த ஃபார்முலா போடணும். கொடுத்திருக்க நம்பர் அது a ன்னு எடுத்துக்கணும், இது b ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, a 210 b 55. சோ இப்போ என்ன ஃபார்முலா a bq plus r. அப்ப என்ன செய்யணும், a வந்து வேல்யூ போட்டாச்சு, b வேல்யூ போட்டாச்சு. என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். 210 55 ஆல டிவைட் பண்ணணும். 10 55 ஆல டிவைட் பண்ணனும் அப்படினா எத்தனை தடவை வரும், 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 5 3 15, ரிமைண்டர் 1 15 16 வந்துரும். 5 10 ல 6 போச்சுனா 4, ரிமைண்டர் வந்துருச்சு 5. ரிமைண்டர் 0 வந்தா தான் ஸ்டாப் பண்ணனும். ரிமைண்டர் 45 வந்துருச்சு. சோ இதெல்லாம் q, இது வந்து கோஷன் தானே. சோ bq, q ன்னு எடுத்து 3 போடுங்க, r ன்னு எடுத்து 45 போடுங்க ரிமைண்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னா இத வந்து a ன்னு எடுத்துக்கணும், இத வந்து b ன்னு எடுத்துக்கணும். இப்போ a 45, b a 55, b 45. 55 45 யார என்ன செய்ய டிவைட் பண்ணி பாருங்க. How many times 1 time ஒரு 45, remainder 10. ஓகேவா, சோ a வேல்யூ வந்து 55, b வேல்யூ வந்து 45, q வந்து 1 ன்னு போடுங்க, ரிமைண்டர் வந்துருச்சு நமக்கு. சோ 10. அடுத்து என்ன செய்யணும், இது வந்து a ஆயிரும், இது வந்து b ஆயிரும். இப்படி போட்டுட்டே வரணும் நம்ம. ஓகேவா, இந்த வேல்யூ வந்து a 45, b 10 ன்னு வந்து. இப்போ 45 10 டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 5 கிடைக்கும். அடுத்து ரிமைண்டர் வந்துருச்சு 5, மறுபடியும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ இது வேல்யூ a வந்து 10, b வந்து 5. அப்படி மாத்திட்டே வரணும். ஓகேவா, சோ இப்போ 5 10 5 ஆல டிவைட் பண்ணா 2, ரிமைண்டர் 0 வந்துச்சா, சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சோ வாட் இஸ் the HCF? 5 is the HCF. சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா HCF கொடுத்திருக்காங்க. இவன் இந்த HCF இந்த HCF என்ன ஈக்குவல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அத ஈக்குவல் பண்ண 56x - 320 5. இந்த மைனஸ் ஆகுறது வந்து பிளஸ் ஆயிடும். சோ மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது டிவிஷன் ஆகும். சோ x ஓட வேல்யூ 6, x ஓட வேல்யூ வந்து நமக்கு எழுதணும். எப்படி HCF கண்டுபிடிக்க தெரியும்ல உங்களுக்கு. லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொல்லி எப்படி HCF கண்டுபிடிக்கணும் சம்பளம் கொடுத்திருந்தேன். சோ அத வச்சு தான் a bq plus ஃபார்ம் மாத்தி போட்டுட்டே வரணும். இது ஃபர்ஸ்ட் இது a இது b ஆயிடும். அடுத்து ரிமைண்டர் வந்து இது a இது b ஆயிடும். சோ ரிமைண்டர் வரும்போது இது a இது b ஆயிடும். அப்படி போட்டுட்டே வரணும். ரிமைண்டர் 0 வந்தா மெசேஜ் ஸ்டாப் பண்ணிடும். So this is the divisor. இத divisor தான் நீங்க HCF ஆ இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0.5 ல கொடுத்துறாங்க. Find the greatest number that will be divide 445 into n72 leaving remainders 4 and 5. greatest number தான் HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, HCF கண்டுபிடிக்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படினா இந்த நம்பர் வந்து இதோட நம்பர் வந்து ரிமைண்டர் 4 இருக்கும், இதோட நம்பர் ரிமைண்டர் 5 சொல்லிருக்காங்க. சோ அத வந்து என்ன செஞ்சிரும், மைனஸ் பண்ணிருக்கோம். அந்த மைனஸ் பண்ண நம்பருக்கு தான் நம்ம என்ன செய்ய சொல்லிருக்காங்க அப்படினா HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, அத find the greatest number that will be divide 445 572 leaving remainders. ரிமைண்டர் கொடுத்தா ரிமைண்டர் மைனஸ் பண்ணிருக்கோம். மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு x மைனஸ் பண்ணீங்கன்னா 441 கிடைச்சிருக்கு. 572 வந்து 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 561 கிடைச்சிருக்கு. சோ இது ரெண்டுக்கு எடுத்து நம்ம by using division algorithm யூஸ் பண்ணி இந்த நம்பரை போட்டுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துப்போம், a வந்து பிக்கஸ்ட் நம்பரா தான் a ன்னு எடுத்துக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பரா b ன்னு எடுத்துக்கணும். அதான் டிவைசர் சின்னதா இருக்கும். சோ 567 என்ன ஃபார்ம், a bq plus r ஒரு ஃபார்முலா அத போட்டுறோம். 567 ல 441 டிவைட் பண்ணா கோஷன் 1 வரும், ரிமைண்டர் 126 வரும். ரிமைண்டர் வந்துச்சா, இப்போ இது வந்து a ஆயிடும். a வந்து 441 ஆயிடும், b வந்து 126 ஆயிடும். இத டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 வரும். ரிமைண்டர் வந்து 63 கிடைச்சிருக்கு. மறுபடியும் மாறிட்டே 126 வரும், b வந்து 63 வரும். இப்போ ரிமைண்டர் நமக்கு 0 வந்துச்சு. what is HCF? this is HCF is 63. டிவைசர் தான் நம்ம 63 HCF ன்னு எடுத்துக்கோம். ஓகேவா, HCF டிவைசர் தான் HCF 63 ன்னு எடுத்துக்கோம். that's all. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், HCF 2 நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ HCF 3 நம்பர்ஸ்
HCF of three numbers by Euclid's division algorithm. Okay, by using Euclid's division algorithm use பண்ணி HCF பண்ண முடியும். two numbers பார்த்தா three numbers. என்ன செய்யணும் first two numbers மட்டும் எடுத்து என்ன செய்யணும் அப்படினா HCF கண்டுபிடிக்கணும். ஓகே அது ரெண்டு எது பிக் நம்பரோ அதெல்லாம் a ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா டிவிஷன் லெம்மா படி என்ன ஃபார்முலா a = b + r. a வேல்யூ வந்து 504 எது பிக்கா இருக்கா அத டிவைடட் இது டிவைசர் இது a இது b இது பிக் நம்பரா இருக்கா அத a இது b. a வந்து 504 b வந்து 398. என்ன ஃபார்முலா படி a = b + r. a வேல்யூ வந்து 504 b வந்து 396. இத டிவைட் பண்ணா நமக்கு வந்து என்ன ஒரு கோஷன் 1 வந்து ரிமைண்டர் 108 வருது. டிவைட் பண்ணி பார்ப்போம் நீங்க உள்ளவனா பக்கத்துல 396 டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம் வரும் 396. இப்போ 14 6 போச்சுனா 8 9 0 ஓகேவா 4 ல 3 போச்சுனா 1. சோ ரிமைண்டர் கோஷன் வந்து 1 ரிமைண்டர் 108 ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ மறுபடியும் இப்போ டிவிஷன் அல்காரிதம் போடுறோம். டிவைசர் வந்து a ன்னு எடுத்துக்கணும் கோஷன் ரிமைண்டர் வந்து நம்ம b ன்னு எடுத்துக்கணும். ஓகே இப்போ இதே மாதிரி a இது a இது b. இப்போ a = b க்கு ப்ளஸ் ஃபார்முலா போடணும். 396 7 டிவைட் பண்ணா கோஷன் வந்து 3 வந்து ரிமைண்டர் வந்து 72 வருது. இப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த மறுபடியும் Euclid's division லெம்மா படி என்ன செய்வோம் அப்படினா 108a இப்போ இதுல a வந்து என்ன வரும் 108 ஆயிரும் b வந்து 72 ஆயிரும். அப்படி மாறிட்டே வந்துட்டே இருக்கும். இப்போ போட்டோம்னா one time portion 1 வருது ரிமைண்டர் 36 வருது. இங்கே not equal to 0 ரிமைண்டர் not equal to 0. So by Euclid's division லெம்மா மறுபடியும் இது a ன்னு எடுத்துக்கணும் இது b ன்னு எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு. So what is HCF? டிவைசர் தான் HCF. So 396 க்கு 504 க்கு உள்ள HCF வந்து 36. இப்போ நம்ம எப்படி அடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படினா மூணாவது ஒரு நம்பர் பாத்தீங்களா இப்போ 636 க்கும் 36 க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும் பை Euclid's division லெம்மா. அதே மாதிரியே போடுறோம். a = b q + r ன்னு ஃபார்முக்கு போடுறோம். ஓகேவா a வந்து 636 b வந்து 36. இப்போ 36 636 டிவைட் பண்ணா இந்த கோஷன் வந்து 17 வந்து ரிமைண்டர் 24 ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அது மறுபடியும் Euclid's division லெம்மா இது a ஆயிரும் இது வந்து b ஆயிரும். ஓகேவா இப்போ 36 24 டிவைட் பண்ணா கோஷன் 1 வந்து ரிமைண்டர் 12 வரும். சோ here also ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் 20 a வந்து 24 வந்து b வந்து 12 வந்து இப்போ ரிமைண்டர் நமக்கு 0 வந்து. So what is the HCF? அந்த லாஸ்ட் வரக்கூடிய அந்த டிவைசர் தான் HCF. So the two numbers for HCF வந்து 12. இந்த நம்பர் தான் 3 numbers for HCF. ஓகேவா சோ இதே திரும்ப சேம் மெத்தட் 0 வர வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே டிவைட் பண்ணிட்டே வரணும். ஓகே லாஸ்ட் வர ஆன்சர் 3 numbers for HCF. That's all. Okay next one பார்க்கலாம். This exercise 2.1 ல first sum. Find all positive integers when divided by 3 leaves remainder 2 ன்னு சொல்லிருக்காங்க. எல்லா positive integersம் divided by 3 leaves the remainder 2 வரக்கூடிய நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜெனரல் ஃபார்ம் எடுத்துக்கோ 3k அப்படிங்கிறது divisible by 3 நம்பர். 3k னா என்ன நம்பர் வேணா போட்டுக்கலாம். போட்டா 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். divisible நம்பர் 3k அப்படினா நம்ம leaves remainder கொடுத்ததனால +2 போட்டுப்போம். ஓகேவா போட்டு என்ன செய்யறோம் k க்கு வந்து ஒரு வேல்யூஸை நம்ம அசைன் பண்றோம். 0 1 2 3 4 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். k = 0 ன்னு இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட் k = 1 போட்டா 3 * 1 + 2 3 + 2 5. next 3k + 2 இந்த மாதிரி நம்ம போட்டுட்டே போலாம். சோ 3 or 4 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சோ என்ன நம்பர்ஸ் all the positive integers divided by 3 is remainder 2 or 2 5 8 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு 3 or 4 நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா போதும். That's all. புரியுதா ஃபர்ஸ்ட் வந்து 3k அப்படிங்கிறது is divisible by 3 நம்பர். k ங்கிறது any நம்பர். ஓகேவா ரிமைண்டர் 2 கொடுத்தா +2. எப்பவுமே நம்ம ரிமைண்டர் வந்து 2 ஓட ஆட் பண்ணி தான் போடுவோம். ஓகேவா ரிமைண்டர் ஆட் பண்ணி தான் போடுவோம். அடுத்து k க்கு வந்து 0 ல இருந்து நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்றதால இப்போ 0 1 2 3 எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்டிஜர்ஸ்னா நம்ம ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். ஓகேவா 0 1 2 3 எடுத்துக்கிறோம். அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூஸ் தான் அந்த நம்ம क्वेश्चनக்குரிய ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் third sum. Prove the product of two consecutive positive integers is divisible by 2. அதாவது 2 consecutive அடுத்த நம்பர் 2 னா 2 க்கு 3 அடுத்த நம்பர் 3 னா 3 க்கு 4. சோ அந்த கான்ஸ்டன்ட் அடுத்த நம்பர் எடுத்து சொல்லிருக்காங்க. ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈவன் எடுத்துப்போம். அடுத்த நம்பர் வந்து ஆட் நம்பர் எடுத்துப்போம். செகண்ட் நம்பர் ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர்னா அந்த நேரத்துல என்னன்னா 2k ங்கிறது அந்த நம்பர் வரும். ஓகேவா சோ 2 னா 2 into multiple of 2 odd numbers is divisible by 2 தான். சோ ஈவன் நம்பர் வந்து 2 ன்னு எடுத்துனா ஆட் நம்பர் வந்து இது 2 ல 2k + 1. இப்போ இங்க 2 1 போட்டு வெச்சுக்கோ.
ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் ஆட் நம்பர். அப்ப இதோட +1 போட்டோம் அப்படினா 3 is a odd number. 2 is a even number, 3 is a odd number. So first one even number, second is a odd number. Even number general form வந்து 2k, odd number வந்து 2k plus 1. ஓகேவா? சோ இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. 2k into 2k plus 1 இருக்கு. இங்க 2 னு வந்துட்டா முன்னாடி 2 வந்ததனால ப்ராடக்ட் ஆஃப் these numbers 2 into product of a number. So it is divisible by 2. Okay, next condition, first even number எடுத்து அடுத்து odd number எடுத்தோம். செகண்ட் கண்டிஷன் வந்து first odd எடுத்து அடுத்து even எடுத்துக்கணும். எதை எடுத்தாலும் நமக்கு வந்து divisible by 2 தான் வரும். கான்ஸ்டன்ட் ஏதாவது அந்த கான்ஸ்டன்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணா அது divisible by 2 தான் வரும். சோ அந்த மாதிரி எடுத்துக்கோ. அதுக்கு தான் ரெண்டு கண்டிஷன். odd even odd எடுத்துக்கோ. அடுத்து odd even எடுத்துக்கோ. odd வந்து என்னது 2k + 1 னா even இதோட ஒண்ணோட ஆட் பண்ணனும். இப்ப 3 வந்து odd னா இதோட ஒண்ணு ஆட் பண்ணா அது என்ன ஆயிடும்? even ஆயிடும். சோ இந்த odd நம்பரோட ஒண்ணு ஆட் பண்ணா அது வந்து even ஆயிடும். 2k + 1 இங்கிறது odd number, 2k + 1 இங்கிறது even number. சோ ரெண்டே ப்ராடக்ட் பண்ணுங்க. 2k + 1 into 2k + 2 இருக்கு. இது முன்னாடி வந்து எது காமனா 2 எடுத்துக்கோங்க. சோ 2 into some integer, 2 into some number. So it is divisible by 2. So that way it is divisible by 2. இது வந்து divisible by 2, அது இந்த நம்பர் divisible by 2. So இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. இது கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் integer தான் எடுக்க சொல்லிருக்காங்க. நான் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க. Divisible by 2 சொல்லிருக்காங்க. So ப்ரூஃப் பண்ணியாச்சு. That's all. Next fourth sum. When the positive integers a, b, c are divisible with 13. Okay வா? பாசிட்டிவ் integers ஏதோ நம்பர் எதுன்னு தெரியல. a, b, c ன்னு கொடுத்திருக்காங்க. When divisible by 13, the respective remainders are 9, 7 and 10. 13 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 9, 7, 10. a ஆல் டிவைட் பண்ணும்போது 9 ரிமைண்டர் கிடைக்குது. b ஆல் 13 டிவைட் பண்ணும்போது 7 ரிமைண்டர் கிடைக்குது. c ஆல் 13 டிவைட் பண்ணும்போது 10 ரிமைண்டர் கிடைக்குது. Show that a plus b plus c is divisible by 13. So அந்த மூணு நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து divisible by 13 நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் a ங்கற நம்பர் கொடுக்கல, ஆனா it is divisible by 13 சொல்லிருக்காங்க. சோ அதை எப்படி எழுதலாம்னா 13k ங்கற ஜெனரல் ஃபார்ம் வந்து 13k. அதாவது k ங்கிறது இன்டிஜர். நீங்க போட்டு பாருங்க. k 1 2 3 1 போட்டீங்கன்னா 13 வரும், 2 போட்டீங்கன்னா 26 வரும், 3 போட்டீங்கன்னா 39 வரும். எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் divisible by 13 நம்பர் தான் வரும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 தான் வரும். சோ இத டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன கிடைக்குது? +9. சோ இந்த நம்பரோட +9 போடுங்க. அடுத்து இது நம்ம 30 இன்னொரு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் k ன்னு எடுத்துறோம், செகண்ட் வந்து m ன்ற வேரியபிள் எடுத்துறோம். 13m இது ரிமைண்டர் வந்து 7. c க்கு வந்து n 13n plus 10. So 3a b c ங்க வேல்யூ எடுத்துக்கோ. ஓகேவா? அந்த நம்பர் divisible by 13. ஓகேவா? இது ரிமைண்டர் 9 வந்து ரிமைண்டர் 7 வர ப்ளஸ் பண்ணிடுவோம். ரிமைண்டர் வந்து ப்ளஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த நம்பர் வேணும் அப்படினா நம்ம அந்த கோஷன்ட்டோட அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணி வரத டிவைடட், இது டிவைடட். ஓகேவா? அந்த கோஷன்ட்டோட நம்ம என்ன செய்யணும் அப்படினா டிவைஸையும் கோஷனையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் வந்து ஆட் பண்ணி வரத நமக்கு டிவைடட். ஓகேவா? இப்போ நம்ம டிவைட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. இப்போ 5 இருக்கு, 2 ஆல் டிவைட் பண்ணனும். 2 2s are 4, ரிமைண்டர் 1 வரும். சோ இதுதான் வந்து a ங்கற வேல்யூ. ஓகேவா? சோ இந்த வேல்யூங்கிறது என்ன அப்படி இத வந்து மல்டிப்ளை பண்ணி வரணும். 2 2s are 4, ரிமைண்டர் ஆட் பண்ணா 1 = 5. சோ டிவைடட் வந்துச்சா? சோ அத இங்க போட்டுக்கணும். divisible by 13 number plus remainder. divisible by 13 number remainder 7 போட்டுக்கணும். இது மூணு பிளஸ் பண்ணி வர ஆன்சர் divisible by 13 ப்ரூவ் பண்ணனும். சோ இந்த a b c 3 நம்ம பிளஸ் பண்ணனும். ஓகேவா? 13a plus 9, 13m plus 7, 13m plus 10 பிளஸ் பண்ணிட்டு இந்த 13k இத மட்டும் தனியா எடுத்துறோம், நம்பர்ஸ் மட்டும் தனியா எடுத்துறோம். எல்லாமே என்ன காமனா இருக்கு? 13 காமனா இருக்கு, 12 எடுத்துறோம் plus 26. ஓகேவா? இப்போ 13 into some integers. ஓகேவா? சோ அப்ப இது என்ன ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி divisible by 13 நம்பர் இது. So it is divisible by 13. So a plus b is divisible by 13 நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? தட்ஸ் ஆல். இத நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே. சம் பாருங்க. prove that square of any integer gives a remainder either 0 or 1 divided by 4. 4 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரக்கூடிய நம்பர், 1 வரக்கூடிய நம்பர். ஸ்கொயர் பண்ணா ரிமைண்டர் 0 1 வரக்கூடிய நம்பர். proof 0 1 ரிமைண்டர் வரணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கறோம்னா இந்த இன்டிஜர் ஈவன் எடுத்துக்கோம். ஈவனா ஜெனரல் ஃபார்ம் என்ன வரும்? x = 2k. 2k ன்னு எடுத்துக்கோ. அத ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 2k the whole square, so 4k square. So it is multiple of 4. ஓகேவா? so இது இன்டிஜர் 4 into அப்படி போட்டாலே it is multiple of 4. so when divided by 4 gives the remainder 0. இதுக்கு நமக்கு எதுமே வரல, வெறும் இது மட்டும் தான் வந்திருக்கு. so இதுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? நமக்கு 0 தான் வரும். ஒண்ணு பேர் என்ன 0 ல அர்த்தம். ஃபுல்லா டிவைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். so divisible by 4 gives the remainder 0. அடுத்து நம்ம ஆட் நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டுமே கேட்டது
ஸோ இது வந்து என்னது மல்டிபிள் ஆஃப் 4 நம்ம வரும். ரிமைண்டர் இது வந்து +1 அப்படிங்கிறது ரிமைண்டர் குறிக்கும் இங்க. ஓகேவா? ஸோ it is divisible by 4. It is a remainder 1. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம இன்டிஜர் எடுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணணும். ஈவன்னா ஜெனரல் ஃபார்ம் வந்து 2k, ஆட்னா 2k + 1. முன்னாடி நம்ம முன்னாடி இது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Hi students, highest common factor of 3 numbers ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த இது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். Can apply Euclid's division algorithm twice to find the highest common factor HCF of 3 positive integers using the following procedure. 3 positive integers நம்ம இப்போ HCF கண்டுபிடிக்க பார்க்க போறோம். First 3 numbers a b c be given positive integers. Find HCF of ab. 3 நம்பர்ஸ்க்கு நம்ம HCF கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ab க்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம d ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ab மட்டும் எடுத்துட்டு அதுக்கு HCF கண்டுபிடிச்சு அது என்னன்னு எடுத்துக்கிறோம், நம்ம d ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் HCF d க்கும் அடுத்து HCF வந்திருக்கு பார்த்தீங்களா, ab கண்டுபிடிச்ச HCF-ஐயும் இந்த c எடுத்து நம்ம மறுபடியும் HCF கண்டுபிடிக்கணும். அதான் 3 நம்பர்ஸ் கிரியேட்ஸ் HCF. ஃபர்ஸ்ட் ab ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் HCF கண்டுபிடிச்சு அந்த வர HCF-ஐயும் ab கண்டுபிடிச்சு HCF இருக்கு பார்த்தீங்களா, அதை d ன்னு எடுத்துக்கிறோம். அதையும் மூணாவது நம்பர் c இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபைண்ட் HCF of d and c. So this is the HCF of 3 given numbers a b c. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்து HCF கேட்டாங்க அப்படியே ஃபஸ்ட் 2 நம்பர்ஸ் கொடுத்து HCF கண்டுபிடிச்சிட்டு அந்த டீன்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு வர்ற அந்த ஏபிக்கு ரெண்டுக்கு வரக்கூடிய அந்த HCF வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டிக்கும் இந்த சி மூணாவது நம்பருக்கு எடுத்து HCF கண்டுபிடிக்கும். அதுதான் அந்த 3 நம்பருடைய HCF. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நோட் பாயிண்ட் அதை பார்த்துக்கோங்க. 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் செட் டு பி ரிலேட்டிவ்லி பிரைம் ஆர் கோ பிரைம் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் 1. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 2 நம்பர் எடுத்து HCF கண்டுபிடிக்கும் போது ரிமைண்டர் 1 அப்படின்னு அர்த்தம். காமன் எதுவுமே வராதப்ப அங்கே என்ன காமனாக இருக்கும் அப்படின்னா ஒன்று மட்டும்தான், ஒன்றுங்கிற நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கும். ஸோ அந்த நம்பர் என்ன சொல்லுவோம்னா ரிலேட்டிவ்லி பிரைம் ஆர் கோ பிரைம். இப்போ HCF கண்டுபிடிச்சா எனி நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் வரணும். ஆனால் 1 வந்துச்சுன்னா ஒன்றுன்னு அர்த்தம் ரெண்டுமே காமன் வராதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஹையஸ்ட் ஃபேக்டர் HCF 1 வந்துச்சுன்னா அந்த 2 நம்பர் என்ன சொல்லலாம், ரிலேட்டிவ்லி பிரைம் ஆர் கோ பிரைம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? Hi students, D is HCF of 32 and 16 கொடுத்துருக்காங்க. 8th sum. D is HCF of 32 and 16 கொடுத்துருக்காங்க. D வந்து HCF கொடுத்துருக்காங்க. Find x and y satisfy. ஓகேவா? இதை வச்சு நம்ம x and y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம 32 and 16 வச்சு நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் a = 60, b = 30. ரெண்டு பிக் நம்பரா இருந்தா a எடுத்துக்கணும். ஓகேவா? b வந்து 32 எடுத்துக்கணும். By Euclid's division algorithm படி என்ன சொல்ற ஃபார்முலா a = b + r நமக்கு தெரியும். a ஓட வேல்யூ 60, b ஓட வேல்யூ 32. இப்போ 60 32 டிவைட் பண்ணா கோஷன் என்ன கிடைக்குது? b + r அந்த கோஷன் ஈக்குவல் ரிமைண்டர் ஈக்குவல். ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டிவைஸ் இது a ஆகும், இது வந்து b ஆகும். சோ இது நம்ம 32 = 28 into இப்போ 32 20 டிவைட் பண்ணா கோஷன் 1 வந்து ரிமைண்டர் 4 வரும். சோ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் 0 வரைக்கும் போட்டே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது a ஆகும், இது b ஆகும். So a is equal to 28, b is equal to 4. So 28 is equal to 28 வந்து கோஷன் வந்து நமக்கு வந்து இது வந்து b தானே. So b into கோஷன் வந்து என்ன கிடைச்சிருக்கு? 7 டிவைட் பண்ணா 7 கிடைக்கும். 28 4 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். 7 4 are 28 ரிமைண்டர் 0 வந்துச்சா? So HCF வந்து என்னது? டிவைசர். HCF is equal to 4. அதாவது HCF விளையாட்டு சொல்லிருக்காங்க d is equal to 4 எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம x and y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இது வந்து கொடுத்திருக்க ஈக்குவேஷன். ஓகே, d ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. d ஓட வேல்யூ என்னது? 4 ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். d = 4 சப்ஸ்டிட் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து 28 மட்டும் வச்சுக்கோங்க. 32 அந்த சைடு கொண்டு போயிடும். அப்ப என்ன ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஆகும். அப்ப 16 - 32 * 1. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து என்ன செய்யுங்க? 4 மட்டும் வச்சுக்கோங்க. 4 மட்டும் வச்சுக்கோங்க. அந்த 28 எங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன 32 * 28 * 1. 32 - 28 * 1. ஓகேவா? 1 ல இருந்து 28 வேல்யூ கண்டுபிடிங்க. 2 ல இருந்து 4 மட்டும் வச்சுக்கோங்க. இத அங்க கொண்டு போயிடுங்க. இது 28 மட்டும் வச்சுக்கோங்க. இத அங்க கொண்டு போயிடுங்க. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 28 வேல்யூ வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட் பண்றோம். 4 - 32 - 28 28 க்கு என்ன சப்ஸ்டிட் பண்றோம்? 60 - 32 * 1 சப்ஸ்டிட் பண்றோம். சோ இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் மூவ் பண்ண மைனஸ் உள்ள போய் பிளஸ் மைனஸ் ஆகி மைனஸ் பிளஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதுறோம். சரி, இது காமனா இருக்கு. 32 காமனா எடுத்துட்டு நான் 32 இல்ல this is 1 + 1 -60 * 1. So 1 + 1 என்ன ஆகும்? 2. So 4 is equal to 32 2 * 32
minus 60. இது வந்து 4 இருக்குங்க. இப்போ 3 இருக்குங்க. 2ஐயும் 3 கம்பேர் பண்ணுங்க. இங்க ஒண்ணுமே என்ன பார்ப்போம் 60 வந்து 60 into 1 இருக்கு. ரெண்டே கம்பேர் பண்ணி பாருங்க. 4 = 30x plus 60y இருக்கா? இப்போ இங்க 32 இருக்கு. ஆனா x க்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ அத வந்து x ஓட வேல்யூ. அடுத்து இங்க வந்தீங்கன்னா y க்கு என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அதனால தட் நம்ம என்ன செய்யணும்? -1 y ஓட வேல்யூ வந்து -1 கம்பேர் பண்ணி x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கம்பேர் பண்ணி x ஓட வேல்யூ 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. இங்க x ங்கற இடத்துல என்ன இருக்குங்க? 2 இருக்கு. இங்க y ங்கற இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகேவா? சோ இந்த மைனஸ் பிளஸ் இருக்கறதால இங்க -1 எடுத்துக்கோங்க. That's all. Easy, very very easy sum. எல்லா டவுட் பண்ணீங்க எடுக்கலாம். Okay students, next sum பார்க்கலாம். And next sum proof that two consecutive positive integers are always co-primary. Co-primary என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கும்போது அதோட வேல்யூ 1 வந்துச்சுன்னா it's a co-primary சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ ரெண்டு நம்பர் என்ன நம்பர் எடுத்துக்கலாம் அப்படினா எப்போ வந்து நம்பர் co-primary இருக்கும் அப்படினா ரெண்டு two consecutive positive integers are நம்ம ஜெனரல் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. n + 1 இது n இது n + 1 இது வந்து என்னவா இருக்கும்? இது ஆடா இருக்கும், இது ஈவனா இருக்கும், இது ஈவனா இருக்கும், இது ஆடா இருக்கும். ஓகேவா? சோ n க்கு வந்து என்ன செய்யலாம்? 1 2 3 4 இப்போ n 1 போட்டுன்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஆ இருக்கும், செகண்ட் நம்பர் 2 ஆ இருக்கும். அடுத்து n 2 போட்டுன்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2 ஆ இருக்கும், செகண்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 3 ஆ இருக்கும். சோ ஒரு ஈவன் ஒரு ஆட் நம்பர். ஓகே, ஒரு ஈவன் நம்பர் ஆட் நம்பர் எடுத்து HCF கண்டுபிடிச்சோம்னா அது என்னவா இருக்கும்? அதோட HCF ஓட வேல்யூ வந்து 1 ஆ தான் இருக்கும். ஓகேவா? ஒரு ஈவன் நம்பர் ஒரு ஆட் நம்பர் எடுத்து HCF கண்டுபிடிச்சோம்னா அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் 1 தான் வரும். So as the consecutive number is odd and even, HCF is equal to 1. That's all. So the two consecutive positive integers are always co-prime. எப்போ வந்து co-prime இருக்கும்? ஒரு ஈவன் ஒரு ஆட் நம்பர் எடுத்து HCF கண்டுபிடிச்சோம்னா இப்போ HCF வந்து 1 ஆ இருக்கும். சோ அதனால அது வந்து என்ன சொல்லணும்னா co-prime. அத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹோம்வொர்க் சம் வந்து exercise 2.1 ல 6th ல 3rd division 4th division 7th sum 9th sum homework வெச்சுக்கோங்க. இப்போ நான் டீச் பண்ண எக்ஸர்சைஸ் சம் எல்லாமே நீங்க நோட்ல எழுதி வெச்சுக்கோங்க. கிளாஸ்ல ஹோம்வொர்க்ல நோட் பண்ணி வெச்சுக்கோங்க எக்ஸர்சைஸ் சம் எல்லாமே. ஓகேவா? how many sums homework? 6th ல 3rd 4th 7th sum 9th sum homework வெச்சுக்கோங்க. ஒவ்வொரு பேஜ் நேம் எழுதி சென்ட் பண்ணுங்க. கிளியரா சென்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கிளியராவே சென்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நீட்டா செஞ்சு கிளியரா சென்ட் பண்ணுங்க. அப்பதான் கரெக்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், தேங்க் யூ.